எனக்கு லாலிபாப் வாங்கி தருவியா மாட்டியா? டேய் வாங்கி தர வாடா. Hi guys, I am Rahul, Secret of Agency. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். நாங்க என்ன ஹெல்ப் பண்ணோம்? இப்போ மீடியாவில் பேசக்கூடிய ஒரே விஷயம் சைல்ட் கிட்னாப்பிங். இந்த விஷயம் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். அது எனக்கு தெரியும். இந்த கேஸ்ல தான் எங்க வேலையே போச்சு. ஐ நோ கைஸ், நீங்க யார் என்கவுண்டர் பண்ணிக்கீங்க, ஸோ யுவர் சஸ்பெண்டட். உங்க ஒர்க்குக்கும் உங்க ப்ரமோஷனுக்கும் நான் கேரண்டி. தமிழ்நாட்டில் 67 குழந்தைங்க, கேரளாவில் 113 குழந்தைங்க, கர்நாடகாவில் 24 குழந்தைங்க, மொத்தம் 254 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து எங்க ப்ரொமோஷனுக்காக சொல்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோருக்காக சொல்றேன். இதை பத்தி பேசினா ஒன்னு டிரான்ஸ்ஃபர், இல்லாட்டி காசு கடிமை வைக்கிறாங்க. ஸோ இதை பத்தி யார்ட்டையும் பேச வேண்டாம், சீக்கிரட்டா முடிக்கிறோம். ஓகே, வெல் டன் கைஸ். திஸ் இஸ் மை சீக்ரெட் நம்பர். வி மீட் சூன். Good morning, sir. Sir, today 7 to 8 RM Celebrity for the live program, sir. 8:30 to 9:30 board meeting, sir. Thank you, sir. வெல்கம் டு ஆர்எம்என் சேனல். நான் உங்களுடைய ஆயிஷா. வெற்றி பாதையின் சிறப்பு அழைப்பினராக நம்மளுடைய டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன்களில் ஒருவர் மிஸ்டர் வர்மாவை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேனில் நீங்களும் ஒருத்தர். அதோட வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தோல்வி என்ற ஒன்றை அடிக்கடி சந்தித்ததால் மட்டுமே நான் வெற்றி பாதை நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் இருக்கிறேன். சார், நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறையாவே உதவி செஞ்சுருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பிறக்கும் பொழுது நானும் ஏழைதான், அதைவிட விளையாட்டில் அதிகம் ஆர்வம் கொண்டவன். அந்நாளில் எனக்கு உதவி செய்ய யாராவது இருந்திருந்தால் இன்று நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி இருப்பேன். தவிர திறமைக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உதவிகள் செய்கிறேன். ஓ சூப்பர் சார். ஒன் மோர் கொஸ்டின். நம்ம நாட்டில் சின்ன சின்ன திருட்டெல்லாம் போய் இப்போ குழந்தைங்களை கடத்துறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கடவுள் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம் சார். சார், வளரும் இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அடுத்தவர் திறமையை எண்ணி ஜெயிப்பதை விட அவர் திறமையை எண்ணி தோற்றாலும் அது வெற்றிதான். வணக்கம். ஓ நைஸ் மெசேஜ். தேங்க்யூ சார். மீண்டும் வெற்றி பாதை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயிஷா. நன்றி, வணக்கம். இங்கடா இருக்க குட்டி? குட்டி இதே கதிர், நான் சக்தினா எப்படினா? எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், எங்களுக்கு தெரியாத யாருன்னு. Many more happy returns of the day. Thank you கதிர். வாண்டா, உனக்கும் தாண்டா ட்ரெஸ். இதை போட்டுட்டு ஈவினிங் வா, நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்ஸ்லா. ஏற்கனவே உனக்கு கஷ்டம், இதுல நாங்க வேற. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய நீ தான் போக்குற. ஐயோ விடுங்கப்பா. எனக்கு கண்ணு நின்று குறைய உன்னை பார்க்க முடியாது தெரியுது. சக்தி, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேனா, கண்ணு கண்டிப்பா கிடைச்சிரும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு கண்ணா இருப்பேன்.
ஹாய்டா. என்னடா ஸ்டேட் லெவல்ல டென்னிஸ் செலக்ட் ஆயிட்டியாமா? கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்ண்ணா. என்னக்கா பிளானு? கதிர், உனக்கே தெரியும், அப்பா அம்மாக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கிற 5000 வச்சு வீட்டு வாடகை, சாப்பாடு, இவங்க படிப்புன்னு சரியா இருக்கு. இதில் நான் எங்கப்பா போய் ஸ்டேட் லெவலில் விளையாட வைக்கிறது? அக்கா எவ்வளவு செலவாகும்? 80,000 70,000 வரைக்கும் செலவாகும்பா. ஓகே ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். நீங்க வர்மா சாரை வெயிட் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பாய்ண்ணா. பாய். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க உட்காருங்க. ஸ்காலர்ஷிப்காக வர்மா சாரை பார்க்கணும். ஸ்காலர்ஷிப்காக சார் பார்க்க முடியாது, எதாக இருந்தாலும் எங்கிட்டயே சொல்லுங்கள். என் தம்பி 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் டென்னிஸில் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆயிருக்கான். அதை பற்றி பேசணும். ஓகே, உங்கள் தம்பி எந்த ஸ்கூல், அட்ரஸ், ஆதார் கார்டு, அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் தாங்க. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வருமான சான்றிதழ் வேணும். இதெல்லாம் இதில் இருக்குது மேடம். ஓகே, இன்னைக்கு கவலைப்படாதீங்க, நீ எல்லாம் வர்மா சார் பார்த்துப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஹலோ கதிர், நாங்கள் வாழ்க்கையில் தோற்ற மாதிரி என் தம்பியும் ஆயிடுவேன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவன் ஜெயிச்சிருவான் நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பர்த்டேக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண சொன்னேன்ல, அதுக்காக வந்திருக்கோண்ணா. சொல்லுங்கப்பா. மேடம், நாங்க ஆர்கன் அசோசியேஷன்ல இருந்து வரோம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. ஃபியூச்சர்ல வேற ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நாங்க என்னப்பா பண்ணணும்? உங்களுக்கு அப்புறமா உங்க ஆர்கன் உயிர் வாழும், அதுக்கான ஒரு முயற்சி தான் மேடம் இது. உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. உங்க டீடைலிங் மட்டும் சொல்லுங்க மேம். யார் நீங்க? மேடம், நாங்கள் ஆர்கன் டொனேஷன் அசோசியேஷன்ல இருந்து வரோம். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. இவங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்துருக்கோம். ஓகே, நல்லது பண்றீங்க. குட் லக். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கதிர், சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் எப்போ பண்ணியிருந்தா எனக்கு கணக்கு கிடைச்சிருக்குல்ல? 99% ஓகே சொல்லிட்டாங்கண்ணா. பார்க்கலாம், 10வது தலைவர் தான் சார். சார், ஆர்கன் டொனேஷன் அசோசியேஷன்ல இருந்து வரேன் சார். சார், எந்த பேருக்கு உறுப்புகளை டொனேட் பண்றீங்களா சார்? அப்ப என்ன சாக சொல்றீங்களா? சார் சார் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பிசிக்கலா அஃபெக்டா இருக்காங்க. உங்களை மாதிரி பர்சன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம நாட்டுல கண்ணு தெரிஞ்சவன், வாய் பேச தெரிஞ்சவன் எல்லாம் நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிளாஷ் போனது, ஒரு ஸ்பீக்கர் அவுட் வச்சுக்கிட்டு நீ வீடு வீடா பிச்சை எடுக்கிற. சார், ரெஸ்பெக்டா பேசுங்க சார். சார், உங்களை முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாடுறா, உண்மை சொன்னா ஃபீஸ் பண்ண பல்பு கோவம் வருது. இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, வாங்க போலாம். ஐயோ, அண்ணா என்னென்ன ஆச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா? என்ன சார்? மை காட். குறைகளை நிறைவாக்கணுன்றது உங்க எண்ணம். ஆனா நிறைவா இருக்கிறவங்களையும் குறைவாக்க இங்க ஒரு கும்பலே இருக்கு. என்ன சொல்றீங்க? யார் இது? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அஜய் தேவன். யாருக்கும் தெரியாத உண்மையை எங்க அண்ணா கண்டுபிடிச்சாரு. அப்போ கொடுத்து கொடுத்து 1/2 hour ஆகுது சார். ஓகே, கொண்டு வா. சார்,
தேவன். டேய், பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குடா. போய் குழந்தைங்க கிட்னியை திருடுறீங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ நினைச்சவன அரெஸ்ட் பண்றதுக்கு ஒத்த தலர் அவன் என்ன, ஒத்த தலர் அவன. எவ்வளோ என்கவுண்டர் பண்ணியாச்சு. உன்னை என்கவுண்டர் பண்றது பெரிய விஷயமே இல்லை. வெல்கம் 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 மிஸ்டர் அஜய் தேவன். வர்மா சார் நீங்களா? இஸ் மை டேட். டேய், சார் சூடா வந்திருக்காரு. அவருக்கு சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கடா. என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வந்திருக்க கூடாது? ஒரு குழந்தைய காப்பாத்திருக்கலாம். உங்க டிபார்ட்மெண்ட்டே இப்படித்தானா? எப்போதும் லேட்டா தான் வருவீங்களா? போட்டுட்டுமா? கொஞ்சம் இருப்பா. இவரை எப்பயே போட்டுட்டா இந்த உலகத்துக்கு நாம யாரும் தெரியாமையே போகுது. இவன் இருக்கணும், ஆனா போனோம்மா. வர்மா, ரொம்ப தப்பு பண்ற வர்மா. உங்க பாணியிலே சொல்லணும்னா வர்மா, மகேந்திர வர்மா. டேய், இவன் கண்ணுல ஆசிட ஊத்துங்கடா. பார்க்க கூடாதத பார்த்துட்டு. இதை பத்தியான டீட்டெயில்ஸை ராகுல் சீக்ரெட் ஆஃப் ஏஜென்சி அவர்கிட்ட எப்படியா சொல்லிருங்க. அவருடைய சீக்ரெட் நம்பர் டைரியில இருக்கு. கேர்ஃபுல். ஹாய்டி. ஹாய். லைன் கிங் படம் பார்த்தியா? பார்த்தேன்டி. நீ? நானும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல? ஹலோ கதிர், கதிர் தம்பியை காணோம்ப்பா. எங்கே போனான்னு தெரில. ப்ளீஸ் எங்கேயா தேடி பார்ப்பா. எனக்கு 2 பிஸ்கட் குடுனா பழிக்குது. ஏய் போடா. நம்ம வீட்ல சாப்பிடுன்னு ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ ஒரு பிஸ்கட் கூட கிடைக்க மாட்டேங்குதே. சாப்பாடு எவ்வளவு வேஸ்ட் பண்ணணும் இப்ப தாண்டா புரியுது. நம்மள காப்பாத்த யாரும் வர மாட்டாங்களா? கடைசி வரைக்கும் இதே மாதிரி அப்பா அம்மாவை பார்க்காம போயிருவோமா? எனக்கு அழுகையா வருது. எங்கடா நேத்து வந்தது எங்கடா? ஏய் வாடா வாடா.
பி கேர்ஃபுல். வர்மா எனக்கு உயிரோட Yes, sir. சார் சார் எனக்கு தெரிஞ்ச பையன் இங்கே தான் சார் இருக்கான். அவனும் உங்க கூட வரும் சார். சரி அப்ப நீ என் கூட வா. டேய் யாரா நீ? ஷார்ட் ஃபிலிம்ல வர ஹீரோ மாதிரியே இருக்க. டேய் வேண்டாடா. கண்ண கை வச்சுதான் சுட்டுறணும். பார்த்துட்டு இருந்தா இப்படித்தான். உயிருக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. வருமா சட்டத்தின் பார்வையில் நீ எப்படியோ தப்பிச்சிருவான். அப்படி தப்பிச்சிட்டானா அவன் கதையை நீ முடிச்சு. வர்மா மகேந்திர நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெளிச்சம் பார்க்க கூடாது. ஓகேங்களா? மேடம் ஃபர்ஸ்ட் கதிரை தான் பார்க்கணும் மேடம். சான்ஸே இல்லைங்க. அவரோட கண்ணை தான் உங்களுக்கு ஐயோ வச்சிருக்கு. மேம் அது அவருக்கு தெரியாது. ஓ சாரி. மேடம் கதிருக்கு என்ன மேடம் ஆச்சு? யாராவது சொல்லுங்க. மேடம் மேடம் கதிருக்கு என்ன மேடம் ஆச்சு? அண்ணா கதிர் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டானா? ஐயோ ஐயோ கடவுளே 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 கண்ணுக்கு கண்ணா கதிர் பார்த்துருப்பாரு. நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கண்ணு கொடுத்தது பிரயோஜனமே இல்லாம போகும். கண்ணு கண்ணா அவன் தான் இருந்திருப்பாங்க. குட்டி
குட்டி கதிர் போட்டாவது காட்டுறான், அவன் எப்படா இருப்பான்? அண்ணன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுக்கு நான் கண்ணா இருப்பேன். உங்கள் கண்ணால் பிறர் அழுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல? உயிர் உடலை விட்ட பின்பும் இன்னொரு உயிருக்கு உயிரூட்டும் நம் உறுப்புகள் தான் தானம் என்னும் ஒரு வார்த்தையாக்காமல் அதை பிறருக்கு வாழ்க்கையாக மாற்றுவோம். நாம் இருக்கும்போது மற்றவர்களுக்கு வழியாகவும், நாம் இருந்த பின்பு மற்றவர்களுக்கு ஒளியாகவும் இருப்போம். ஜெய் ஹிந்த்.